சிவாஜி கணேசனுக்கு 250 ரூபா சம்பளம். இப்போ தான் நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு சம்பளம் போயிடுச்சு. 3 டிஜிட்டில் இருந்து 4 டிஜிட் ஆகி, 4 டிஜிட்டில் 5 டிஜிட் ஆகி, 6 ஆகி, இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஏஎஸ்ஏ சாமியை போட தான் இருந்தது பராசக்தியில். அப்புறம் வேண்டான்னு கருணாநிதி அப்ரோச் பண்ணாங்க. கருணாநிதி வாஸ் வெரி ஹாப்பி டு ரைட் த எங்கள் ரூமுக்கு வந்திருந்தார் ரஜினி. வந்துட்டு சரவணன் சார் படம் பெரிய படம் ஒன்று பண்ணணும் சார்னாரு. உடனே சன் பக்கத்தில் இருந்துட்டு அப்படின்னா சங்கர் தான் வச்சு சங்கர் எனக்கு பண்ண மாட்டாருன்னாரு. ஃபாதர் தூங்கிட்டு இருந்தார். எழுந்திரிச்ச உடனே காஃபிக்கு பெல் அடித்தார். அம்மா வந்து அப்பச்சி எழுந்திரிச்சிட்டாங்கப்பா, இந்த பையனை கூப்பிட்டு போய் காட்டு. போன உடனே ஆக்ட் பண்ணி காட்டினான். சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, அப்புறம் சல்திகா நாமுக்காடி பாட்டு எல்லாம் பண்ணான். சரிப்பா நாளைக்கு கூப்பிட்டு போய் பிரகாஷ் ராவ்ட்டையும் இவர்கிட்டையும் ஜெமினியன் செட்டெல்லாம் கொண்டு காட்டுங்கிறான். என் கிராண்ட்சன் சொல்லுவான், தாத்தா ஒன் மோர் ஒயிட் இஸ் நாட் அட்டாலே கலர் தாத்தானுவான் என்கிட்ட வந்து. எனக்கு என்னமோ சைல்டுஹுட்லேருந்து ஐ ப்ரிஃபர் தட். தினமலர் வாசகர்கள் சார்பில் பெரிய வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம். 80 வருஷம், 178 படங்கள், 50 சீரியல்கள், கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக தமிழ் சினிமாவில் இருக்கீங்க. இது ஒரு பெரிய குடுப்பினை அப்படின்னு சொல்லலாம் சார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து எங்களுடைய சாதனை ஒன்றுமே இல்லை. எங்கள் ஃபாதர் போட்ட பிள்ளையார் சொல்லி போட்டது. 3 ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் நம்பி என்ன டிஃபெக்ட்னால நம்ம ஃபெயில் ஆனோன்னா 2 படம் கல்கட்டாவில் போய் எடுத்தார், 1 பூனாவில் போய் எடுத்தார். 3 ஃபெயிலியர், அட்டர் ஃப்ளாப். அப்படி இருக்க போகும்போது அது சினிமா விடலை. அவர் பிரகதி பிக்சர்ஸ்ன்னு தனியாக ஆரம்பித்து கூட 2 பார்ட்னர்ஸை சேர்த்து வச்சுட்டு எடுத்து நல்லா போச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு இது ஸ்ரீவள்ளி எடுத்தார். 2 லட்சம் ரூபாயில் படம் எடுத்தார். ஒரு ரோரிங் சக்ஸஸ் அந்த படம். தேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். மதுரையில் சென்ட்ரல் தேட்டரில் 1 இயர் ஆகிப்போச்சு சார். வேறு படங்கள்லாம் வருது, எங்களுக்கு ஒப்ளைச் பண்ண முடியல, இன்னும் ஹோல்ட் ஓவர் வரல சார். நான் பரவாயில்ல நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி 1 இயருக்கு அப்புறம் நிறுத்தினாங்க அந்த படத்தை. அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் தான் நாமிருவர் எடுத்தார். காரைக்குடியில் இங்கே பவர் கனெக்ஷன் கிடைக்கலன்ட்டு காரைக்குடியில் போய் ப்ரைவேட் கம்பெனி எலக்ட்ரிசிட்டி போர்டு வச்சு தேவகோட்டை ட்ரஸ்டால் அங்கே வந்து ட்ரெயின் வந்து 2 மினிட்ஸ், 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் நிற்கும். காரைக்குடி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி தேவகோட்டைக்கு, தேவகோட்டை ட்ரஸ்டால். ஸோ அந்த இங்கேருந்து எல்லா மெட்டீரியலும் ஃப்ளோரில் இருந்து எல்லாம் 60/120 ஃப்ளோரு இங்கேருந்து சித்தரஞ்சன் கம்பெனியிலேருந்து வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணி கீத்து கொட்டையை போட்டு, அதான் அவர் கருணாநிதி கூட சொன்னார், 10ஆம் நம்பர் ரூமில் வந்து அண்ணாத்துறை கதை எழுதினார். வெறும் கீத்து கொட்டையை அந்த போட்டு அங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி நாமிருவர், வேதாள உலகம், அப்புறம் மகாத்மா காந்தி படம் பார்த்த ஒரே ஒரு படம் ராமராஜ்யம். அது காந்தி பார்த்த படம், அதை தமிழில் டப்படணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி பேரன் தேட்டரில் 100 days போச்சு அந்த படம், டப்பிங் படம். மேப்பச்சேரியார் ஐயா வந்து சவுண்டு இது ஷாப் ஏதோ வச்சுருந்தாங்க. 1932 செப்டம்பர் 9 சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு மவுண்ட் ரோட்டில் ஆரம்பித்தார். அது வரும்போது 34 தான் சினிமாவுக்கு சவுண்ட் சினிமா வர ஆரம்பித்தது. ஸோ நம்ம ஏன் படம் எடுக்கக்கூடாது, ட்ராக்கை கேட்க போனால் ஹெச்எம்இக்கு தான் போகுது, எங்களுக்கு வரல ட்ராக்கு, நம்மளே படம் எடுத்தா என்னான்ட்டு கல்கட்டாவில் போய் படம் எடுத்தார். அல்லு அர்ஜுனான்னு ஒரு படம். ஃபஸ்ட்டு பிக்சர் அது வாஷ் அவுட்டு. ஏன்னா அந்த ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக இப்படி மூடிக்கிட்டே பேசியிருக்காரு கண்ணை. அவன் நம்ம லேப் இல்லை, அன்னன்னைக்கு பார்க்க முடியல. படமெல்லாம் முடிச்சு தான் அவங்க வேஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. சார், பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்க போனால் ஆரம்ப காலத்தில் இருந்த ப்ரொடக்ஷன், சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறதாட்டும், அது எப்படி பிளான் பண்ணாங்க சார்? நீங்கள் கூட இருந்தீங்களா அப்போது? இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து செலவே இல்லைங்க. சம்பளம் எல்லாமே ரொம்ப கம்மி. ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் டிஆர் ராமச்சந்திரனுக்கு வந்து இதில் பதிலே எழுதியிருக்காரு, மாதம் 54 ரூபாய் 55 ரூபாயை சம்பளம் கொடுத்துருக்காங்க. சிவாஜி கணேசனுக்கு 250 ரூபா சம்பளம் மாதத்துக்கு. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்போ வந்து வித்தின் த கண்ட்ரோல் தான். நம்ம எடுக்கிற செலவு தானே தவிர இந்த சம்பளம்லாம் இவ்வளோ ரூபா கிடையாது. இப்போ தான் நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு சம்பளம் போயிடுச்சு. 3 டிஜிட்டில் இருந்து 4 டிஜிட் ஆகி, 4 டிஜிட்டில் 5 டிஜிட் ஆகி, 6 ஆகி, இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் ஹேப்பன்டு. அதுக்கப்புறம் அவர் அந்த 3 ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் வந்து நெவர் சீன் ஏ ஃபெயிலியர் ஆஃப்டர் இஸ் லைஃப் டைம்.
பணம் கூட வந்திருக்கலாம், கம்மியாக வந்திருக்கலாம். ஃபெயிலியர்னஸ் கிடையாது அவருக்கு. அவர் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் தன் மேலே இருக்க நம்பிக்கை வச்சு எடுத்தவர் அவர். ஃபஸ்ட்டு பிக்சர் இருந்து டில் த லாஸ்ட் வாழ்க்கை வரலாம், வாழ்க்கை தான் அவர் தான் டைரக்ஷன். கடைசி படம் வாழ்க்கை தான் அவர் டைரக்ட் பண்ணார். அப்புறம் இப்போ ராமன் எம்.வி. ராமன் வச்சு தெலுங்கில், ஹிந்தியில் எல்லாத்தையும் இது பண்ணாங்க. ஸோ அவருடைய உழைப்புன்றது நிஜமான உழைப்பு. அவர் என்ன பண்ணுவார், டேபிளில் பேக்கில் பேட் இருக்கும், பெட்லேயே ஸ்லாப் ஆட்டாக இருக்கும், அதில் ஃபைல் இருக்கும். ஓன் ப்ரொடக்ஷன், பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் கண்ட்ரோல்டு பை ஹிம். 7 படம் அட் ஏ டைம் கூட சில சமயத்தில் நடந்திருக்கு. அது ராத்திரியில் இப்போ படுக்கலைன்னா அந்த லைட்டை எடுத்து இப்படி திருப்பி போட்டுருவார், போட்டு அதை படிச்சுட்டு இருப்பார். அப்படி தான் கமல்ஹாசன் அந்த லைட்டை போட்டு பார்த்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணுற அந்த பையனை போடுங்கப்பான்னு சொன்னார். ஸோ அது மாதிரி அந்த காலத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, கம்பேரிசனே கிடையாது. 5 முதல்வர்கள் கூட வேலை பார்த்த நிறுவனம் இந்த நிறுவனம். எவ்வளோ பெருமையாக இருக்குது சொல்லுங்கள் சார். இட் இஸ் ஹேப்பன்ட், அவ்வளோதான். ஃபாதர் போனாங்க. ஆக்சுவலாக ஏஎஸ்ஏ சாமி போடுறதா இருந்தது பராசக்தியில். அப்புறம் வேண்டான்னு கருணாநிதி அப்ரோச் பண்ணாங்க. கருணாநிதி வாஸ் வெரி ஹாப்பி டு ரைட் த. ஸோ சிவாஜி கணேசன் மந்த்லி சேலரி, இப்போ இவங்களுக்கு எஸ்.எஸ். ராஜன் எல்லாருக்கும் மந்த்லி சேலரி. எல்லோரும் தேவர் ஆல் கோஆப்ரேட்டிவ். எல்லோரும் வெயிட்டிங் ஃபார் த பிக்சர் சக்ஸஸ். அது ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷன் பண்ணி அது வரலும் அந்த படங்களில். அதுக்கு முன்னாடி வாழ்க்கை தான் பெரிய சக்ஸஸ்ஸு தமிழில். அதை ஓவர்டேக் பண்ணி வந்தது பராசக்தி. ஏவிஎம் அந்த ஸ்டுடியோக்குள்ளரே எல்லா படங்களுக்கும் செட்டு போட்டிருந்தீங்களா? ஸ்டுடியோ தாண்டி வெளியில் எடுத்த படம் எந்த படம்? கிட்டத்தட்ட எத்தனை படம் ஸ்டுடியோக்குள்ளரே எடுத்தீங்க சார்? மெஜாரிட்டி ஸ்டுடியோக்குள்ளே தான், 1-2 வெளியே செட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி பாஸ்ன்னு பண்ணும்போது அதுக்கு வந்து பெரிய செட் வேண்டியது இருந்தது. சங்கர் கொஞ்சம் கிராண்டியர் வேணுன்னாரு. ஸோ ஹைதராபாத்தில் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் 2 பெரிய செட்டு போட்டு ஷூட் பண்ணோம். மற்றெல்லாம் இங்கே தான் நம்ம ஸ்டுடியோவில் தான் எடுத்தோம் எல்லா படங்களுமே. 1968 வரலாம் ஓன் ப்ரொடக்ஷன் தான், பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷன். அவுட் சைடர் யாரும் நாங்கள் வச்சுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் தான் ஹையர் கொடுக்க ஆரம்பித்தோம். பட்ஜெட் படம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம்ல சார், அப்போ ஏவிஎம் உடைய இதுதான் இந்த படத்தோடைய பட்ஜெட் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எந்த அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க சார்? ஒரு படத்துக்கு ஒரு காஸ்ட் வரும். போகும்போது என்ன வரும் ப்ரொடக்ஷன்னா, காஸ்டியூம் என்ன வரும், செட் என்ன வரும் அப்படின்னு எல்லாம் கணக்கு போட்டுக்கிறோம். போட்டால் அதிலேருந்து ஒரு 10% கூட வரலாம், 10% கம்மியாக வரலாம். அஃப்கோர்ஸ் சங்கர் வச்சு நாங்கள் அந்த மாதிரி கணக்கு போட முடியாது. மற்ற எல்லா படத்துக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் போட்ட படங்கள் எல்லாமே ஒரு 10% கூட வரும், 10% கம்மியாக வரும். நாங்கள் கொடுக்குறதும் ஒரு 10% கூட வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுப்போம். சப்போஸ் சரியாக போகலைன்னா அடுத்த படத்தில் 10% குறைச்சி கொடுப்போம். ஸோ நல்லா போய் எக்ஸ்ட்ரான்னு சம்பாதிச்சாங்கன்னா நாங்களே போன படத்தை கூட சம்பாதிச்சு இந்த படத்தை கூட ஒரு 10% கூட கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். ஸோ எங்களுக்குள்ள நல்ல ரேப்போ த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஏன்னா தே ஆர் மேக்கிங் குட் மணி வித் அவர் பிக்சர். ஸோ ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அப்பா காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் கதை கேட்குறதுன்னு ஒரு குழு வச்சுருந்தீங்களா? யாரெல்லாம் அந்த கதையை கேட்டு இந்த கதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்க? இல்லை, எல்லாருமே பெரும்பாலும் ஃபாதர் தான் கதை கேட்பார், நாங்கள் கதை கேட்போம். கதை எழுதினான்னா எழுதி எல்லாம் முடித்த உடனே இப்போ கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் எழுதுனாரு அண்ணன்னா பெங்களூரில் உட்காந்து கதையை எல்லோரையும் படிக்க சொல்லி கேட்பார். திருலோச்சந்திரன் வந்து சொல்லுவார், நேரேட் பண்ணுவார். அவங்க கதையை நேரேட் பண்ணும்போது யாரை போடலாம் என்னென்னு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், இன்க்ளூடிங் ரூம் பையன் முதற்கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு யாரை போடலாம்ப்பான்னு கேட்பார். இப்போ அது மாதிரி படும்போது நான் காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டே பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கலை. டில் அன்பேவா எதுவுமே எடுக்கலை. உயர்ந்த மனிதன் எடுத்ததுக்கு கதைக்கு சூட்டபுளாக சிவாஜின்றதுக்காக சிவாஜி போட்டோமே தவிர காஸ்டிங்னு எடுக்கலை. அன்பேவா வந்து நாங்கள் எடுக்கணும்னு கலரில் எடுக்கணும், பெரிய படமாக எடுக்கணும்னு ஒரு டிசிஷன் எடுத்த உடனே அப்போ தான் எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் ரொம்ப நல்லா போயிருந்தேன். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ ஃபாதர் என்னை கூப்பிட்டு கேட்டார். நான் எங்கள் பிரதர் எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், நாங்கள் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சோம், எங்களுக்கு பயமாக இருந்தது அவங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு. என்ன சொல்லுங்கப்பானார். அப்போ இந்த மாதிரி அன்பே நீங்கள் போய் எம்ஜிஆரை பார்த்து இந்த கதையை சொல்லுங்கள், அவருக்கு பிடிச்சா பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நான் திருலோச்சந்தர், முத்துராமன், பிரதர் எல்லோரும் போய் அவர்கிட்ட கதை அவர் உடனே படம் கதையை கேட்டு முடித்த உடனே, சார் இது வந்து என் படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணல சார், உங்கள் படத்தில் நான் ஆக்ட் பண்ணுறேன் சார். நான் திருலோக்கிட்ட இது திருலோக் படத்தில் நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன சார்ண்ணா? இல்லை சார், என் ஃபார்முலாவே கிடையாது, அம்மா அக்கா தங்கச்சி ஃபேமிலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ இது உங்கள் படம் ஏசி திருலோச்சந்தர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ண 72 நாள் எங்கள் கூட தான் இருந்தார். ப்ராக்டிக்கலாக ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். எனக்கு வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் கூட இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், அந்த அளவுக்கு கோஆப்ரேட்.
வெளிநாடுகளில் போய் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் முறையாக ஏவிஎம்லேருந்து வெளிநாட்டில் போய் எடுத்த படம் எந்த படம் சார்? டாக்டர்னு ஒரு படம் எடுத்தோம் சிலோனில், பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷன். அது சிலோனில் போய் எடுத்தோம். அது எங்கள் டெக்னீஷியன்ஸை வச்சுக்கிட்டு அங்கே எடுத்தோம். அதாவது என் மனைவின்னு ஒரு படம் ஃபாதர் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த காலத்தில். சுந்தர்லால் நட்கர் டைரக்ஷனில் எடுத்தாங்க. அது நல்லா போச்சு அந்த படம். அந்த படத்தை சிலோனில் போய் பார்ட்னர்ஷிப்பில் எடுத்தாங்க. நல்லா போச்சு அந்த படம். அது தவிர வெளியூரில் நாங்கள் எதுவுமே போய் எடுக்கலை. லேட்டராக வந்து இப்போ ஐ திங்க் ஜெமினி தான் ஃபஸ்ட்டு படம் ஃபாரினில் போய் ஷூட் பண்ணது. ஃபாரினில் போய் கதைக்கு ரிக்குவயர்மெண்ட் இல்லாதனால போல் அதில் 3 சாங் இருந்தால் அதை எடுத்தோம். அப்புறம் அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸ் நாங்கள் அண்டர்டேக் பண்ணதுக்கப்புறம் பேட்டர்ன் ஆஃப் மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து யாரை வச்சு எடுக்கிறோன்றது முக்கியமாக இல்லை. ஃபாதர் வந்து கதையை பாருங்கள், எடிட்டிங் ரெண்டும் அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. இப்போ நாங்கள் ரெண்டாவது எடுக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஸ்டார் வேண்டியது வந்தது. ஸோ ரஜினிகாந்த்கிட்ட போய் டேட் வாங்கணும். ரஜினிகாந்த் இன்ஃபேக்ட் நான் அனுப்பின ஒரு ஸ்கூட்டரில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் அவர் இருக்காரா பார்த்துருவாங்க. அதே ஸ்கூட்டரில் ஏறி இங்கே வந்துட்டார் நேராக. எனக்கு ஸ்கூட்டரில் வருது ஒன்றும் புதுசு இல்லை சார். நான் எனக்கு கார் அனுப்பியிருப்பேன், பரவாயில்லண்ணா. அப்போ எல்லாம் பேசி முடித்தோம். படம் கண்டக்ட் பண்ணோம். டில் சிவாஜி மொத்தம் 9 படம் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்லை. சிவாஜிக்கு வந்து இப்போ பேச போகும்போது எங்கள் ரூமுக்கு வந்திருந்தார் ரஜினி. வந்துட்டு சரவணன் சார் படம் பெரிய படம் ஒன்று பண்ணணும் சார்னாரு. உடனே சன் பக்கத்தில் இருந்துட்டு அப்படின்னா சங்கர் தான் வச்சு விடுறோம். சங்கர் எனக்கு பண்ண மாட்டாருன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்காக ஒரு கதை ரெடி பண்ணி வச்சு 6 மாதம் பண்ணி நான் பண்ணலை. அப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் வீட்டு வாசலில் வந்து டைரக்டருக்கு ரஜினி வந்து கேட்டால் கூட நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக வைரமுத்து என்கிட்ட சொன்னார். கோவன் சார், நீங்கள் ஏன் சார் போகிறீங்க? ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் போய் கேட்குறேன். அவர் செய்யட்டும், இல்லைன்னா இல்லைன்ட்டோன்னா சரி பண்ணார். நான் கோவன் அனுப்பி வச்சுட்டு நான் இங்கே திரும்பி வந்துட்டுருக்கேன். இந்த கத்தீட்ரல் சர்ச் பக்கத்தில் வந்து டேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சரவணன் சார் அது போய் கேட்க வேணாம்னு சொல்லுங்கள். அவள் கேட்டு நான் மாட்டேன்ட்டானா எனக்கு அசிங்கம்னார். சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டா சார், நாளைக்கு காத்தால 10 மணிக்கு அப்படி நான் ப்ரொசீட் பண்ணுங்கன்னார். அப்புறம் ரஜினி அது போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணார் ரஜினி. சார் நானும் சங்கரும் கல்யாண மண்டபத்தில் இருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க கூவர்னார். அப்பா ஃப்ரீயாக இருந்தால் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கினார். நான் போனோன்னே வி ஆர் டூயிங் த பிக்சர்னா நான் போகும்போது சும்மா ஒரு நாமக்கே வசை 1000 ரூபா சார் கொடுக்கலாமா? தப்பு இல்லையா? ஐயோ பணம் கொடுக்கல என்ன சார் கொடுங்கன்னு. சங்கருக்கு ஒரு 1001, இவருக்கு ஒரு 1001 கொடுத்தேன். வந்தவுடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ரஜினி. எப்படி சார் கால்குலேட் பண்ணீங்கன்னாரு. அவருக்கு இருந்தால் டோட்டல் பண்ணால் 9 வருதா, இவருக்கு டோட்டல் பண்ணால் அந்த ₹1 சேர்த்து டோட்டல் பண்ணால் 8 வருதான். அது இட் ஹஸ் ஹேப்பன் லைக் தட். ஸோ அப்புறம் நான் கேட்டேன், மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன சார்னு. படமெல்லாம் முடித்து பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு பணம் கொடுங்க. இந்த 1001 ரூபாய்க்கு வாங்கிட்டு படம் முடித்து சென்சார் பண்ணி முடித்து பிஸ்னஸ் முடித்து தான் அவருக்கு பேமெண்ட்டு கொடுத்தேன். எனக்கு வேண்டாம் சார், அதுக்கு முன்னாடி அது எனக்கு வேண்டாம், எல்லாம் முடிச்சுருங்க, முடிச்சுட்டு கொடுங்க நீங்கள் என்னாரு. சம்சாரம் அது மின்சாரம் படம் எடுக்கும்போது அந்த படத்தை வெளியிடும்போது யாருமே தேட்டரில் வாங்கலைன்னு சொன்னீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேண்டாம் நாங்கள். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஒரு மேஜிக் நடந்தது? எவ்வளோ நாள் கழிச்சு? இல்லை, படம் ரிலீஸ் ஆச்சு வாங்கினாங்க. நான் அதுக்குள்ளேயே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அது மாத்திரம் தான் நான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் எல்லாரையும் வச்சு படம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் இதை வாங்கினா என்ன தான் அந்த படமெல்லாம் நான் கொடுப்பேன், இல்லைன்னா அது கொடுக்க மாட்டேன்னு. அதுக்காக ஆனந்த சுரேஷ் வந்து இது கிஃப்ட் செக் 6 லட்ச ரூபா எனக்கு கிஃப்ட் செக்குன்னு கொடுத்தாரு. 6 லட்ச ரூபா ரொம்ப மீகர் அமௌண்ட்டுங்க. அதாவது 14 பிரிண்ட்டோட நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு, மெட்ராஸ் சிட்டியோட சேர்த்து 6 லட்ச ரூபா. 6 பேர் இது கிஃப்ட் செக் சார். நான் உங்கள் படத்தெல்லாம் நிறைய சம்பாரிச்சிட்டேன். முரட்டுக்காலை, போக்கு ராஜா, சகலகலா வல்லவன், முந்தானை முடிச்சு எல்லாம் சம்பாதிச்சேன். அதனால் உங்களுக்கு கிஃப்ட் செக் அப்படின்னு கொடுத்தாரு. கடைசியில் என்னென்னா அது இப்போ ஒரு ரோரிங் சக்ஸஸ் ஆச்சு. 10 மடங்கு 15 மடங்கு பணம் பண்ணிச்சு. எல்லாருமே எவ்ரிபடி என்ஜாய் ஆகிட்டேன் ப்ராஃபிட்டு. பராசக்திக்கு வந்து சிவாஜி சார் தான் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இல்லை வேறு யாராவது ஆடிஷன் வச்செல்லாம் அதை ட்ரை பண்ணிங்களா? இல்லை, சிவாஜி வச்சு பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணாங்க. ஃபாதரும் பெருமாள் முதலியாருமா. ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி முடித்த உடனே ஒரு ஸ்டேஜில் சிவாஜி வாஸ் லுக்கிங், ஒரு ட்ராமாவிலேருந்து வந்து நாட் குட் ஹெல்த். அப்போ ஒரு டிஸ்கஷன் வந்தது, இது பேசாமல் இவ்வளோ சப்ஜெக்டை போய் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். கேஆர் ராமசாமி அப்போ தான் வேலைக்காரியெல்லாம் ஓடின சமயம், அவரை வச்சு எடுத்துடலான்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அது வந்து ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது சில இடம் தான் பேடாக இருந்தது, சில இடம் நல்லா இருந்தது. அப்போ
என் மதர் வந்து அந்த சீனெல்லாம் நீங்கள் ரீடேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அவன் நல்லா தானே பண்ணியிருக்காரு அந்த பையன் அப்படின்னாரு. அதே மாதிரி 2-3 ஒப்பீனியன் வந்தது. அது வந்து எங்கள் மதர் சொன்னதாக கிருஷ்ணன் சார் தான் எங்களுக்கு சொன்னார். எங்கள் மதர் சொல்லலை, டைரக்டர் கிருஷ்ணன் மஞ்சுக்கு கிருஷ்ணன் சொன்னார். அவங்க அம்மா சொல்லலைன்னா. அதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு ஃபாதர் மதரை வந்து தொட்டு கும்பிட்டாரு காலை. சார் அந்த அம்மா சொல்லலைன்னா நான் அந்த படத்தில் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் மௌனம் சொன்னார். ஃபஸ்ட்டு டே கவர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ண சொன்னோம். ரீடேக் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் பிரமாதமாக அமைஞ்சது. ஃபாதர் கூட எழுதியிருக்காங்க. அந்த நாள் படத்தை வந்து ஃபாதர் சொல்லி தான் கல்கட்டா விஸ்வநாதனை போட்டு எடுத்து பாதி படம் எடுத்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு சிவாஜி கணேசனை போட்டு மறுபடியும் எடுத்தாங்க. நல்லா போச்சு. அந்த காலத்தில் ட்ராமா பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமாக, இல்லை தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதிகம் இருந்தாங்க? இல்லை, ட்ராமாவும் இருந்தது, சினிமாவும் இருந்தது, பேரலாக இருந்தது. நாம் இருவர் வந்து ட்ராமா பார்த்துட்டு தான் ஃபாதர் கதையை வாங்கினார். ட்ராமா சினிமா வரும்போது உங்களுக்கு எல்லா ஆடியன்ஸும் வேண்டியது இருக்குது. அதுதான் சம்சாரம் தரத்துக்கு எனக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன். நான் சொன்னேன், ஒரு மேடி மிஸ்டேக் வெறும் நீங்கள் அதை ட்ராமா நாரதகார சபாலேயோ அல்லது மியூசிக் அகாடமியாலேயோ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து வேறு. தியேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லா இருக்கணும், ஹை கிளாஸ் லோ கிளாஸுக்கு கொடுக்கணும், இந்த 3 கிளாஸுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஒரு கிளாஸ் தான் கொடுக்கணும். அதனால் நீங்கள் காமெடி ட்ராக் போடணுன்னு. அப்போ தான் கெட்டுப்போம் சார்னார். நீங்கள் இப்போ ஆஃப் ஹேண்டாக சொல்கிறீங்க, ஒரு வாரம் கழித்து சொல்லுங்கள். 4வது நாள் என்னை வந்து பார்க்க வந்துட்டார். சார் நான் மேட் மிஸ்டேக், அந்த கேரக்டர் இல்லாதான் சார் தப்பாக போச்சு அப்படின்னா. அப்போ அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பிளே வருது, நமக்கு சம்மந்தம் இல்லை, சஜஷன் தான் என்னது. ஐயா காலத்தில் யாருக்கு அதிக சம்பளம் கொடுத்து நடிக்க வச்சாங்க? பெரிய சம்பளம் வாங்குற ஆர்டிஸ்ட் யாருமே ஃபாதர் போட்டு படம் எடுக்கலை. எம்ஜிஆர் வந்து அன்பே தான் ஃபஸ்ட்டு படம் பே பண்ண, பெரிய பேமெண்ட் சம்பளம். அவர் வந்து ஒரு பொங்கலுக்கு அந்த படம் எடுத்தாச்சு. நான் வந்து அவர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், எங்களுக்கு இந்த பொங்கலுக்கு எங்கள் படம் வரணும்னு. வீரப்பன் ஒரு படம் பண்ணார், நான் ஆணையிட்டால். அந்த படத்துக்கு டேட் கொடுத்துருந்தாரு. நான் சொன்னேன், எனக்கு இல்லை சார், இந்த டேட்டில் வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும்னு. ஸோ அதுக்காக ஒரு 25 ரூபா கூட கொடுங்கன்னு கேட்டாங்க. 3,25,000 அதுதான் ஹையஸ்ட்டு வி பெய்டு அந்த காலத்தில். தேசிய ராணின்ற குழந்தைய தான் புக் பண்ணியிருந்தேன் கருத்துக்கடமாக. அப்போ இந்த கமலஹாசன் வீட்டுக்கு வந்து நான் அது என் புக்கில் கூட எழுதியிருக்கேன். மதரை பார்க்குறதுக்கு அந்த சாரா ராமச்சந்திரன் 2 லேடி டாக்டர் அவங்க கூட கூட்டிட்டாங்க.